தமிழகத்துடைய வளர்ச்சி குறித்து மத்திய அரசாங்கத்துடைய திட்ட அறிக்கைத்துறை ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்தினுடைய உண்மையான வளர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரத்தில் தமிழகம் 11.19% வளர்ச்சி பெற்று முதல் மாநிலமாக, நாட்டிலேயே முதல் மாநிலமாக திகழ்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியும் சராசரியாக 6.5% அப்படிங்கிற இடத்துல இருக்கிற போது தமிழகம் அதை விட கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு அதிகமான வளர்ச்சியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த புள்ளி விவரம் சொல்லுது. அப்புறம் இந்த விவரம் நேற்று வந்த உடனே சமூக வலைதளம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் திராவிட மாடலுடைய சாதனை, இதுதான் நாட்டுக்கே நாங்கள் முன்னுதாரணமாக இருக்கோம் அப்படின்னு நிறைய போஸ்டெல்லாம் நம்ம பார்க்குறோம். முதல்வர் அவர்களும் அவருடைய சமூக வலைதள பக்கங்களை இதையெல்லாம் பகிர்ந்திருந்தார். அப்புறம் நம்ம உடன்பிறப்புகளை பற்றி கேட்கவே வேண்டாம், சும்மாவே ஆடுவாங்க. இப்போ காலில் சலங்கையை வேற கட்டி விட்டா அவங்க எப்படி ஆடுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 11.19% அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தி உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம திமுக அரசை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அவங்க தான் 4 வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க. போன வருஷம் 9% மேலே வளர்ச்சி அப்படின்னாங்க. இந்த வருஷம் நாங்கள் 11.19% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வளர்ச்சி விகிதம் உண்மையா, இந்த நம்பர் உண்மையா அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கு. திமுக அரசு சொல்லக்கூடியது என்ன? இந்த புள்ளி விவரமே மத்திய அரசு கொடுத்தது தாங்க, பார்த்தீங்களா, ஒன்றிய அரசே தமிழகத்துடைய சாதனையை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தொடர்ச்சியா ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. எந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி. ஏன்னா இந்த மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்துறை அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களிலும் கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய சுகாதாரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து அதற்கு எல்லாமே ஒரு புள்ளி விவரங்கள் கொடுப்பாங்க. அதில் எல்லாத்துலேயுமே தமிழகம் முன்னணியில் இருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அரசே சொல்லிட்டாங்க அப்படின்னு திமுக இங்கே பிரச்சாரம் செய்யும். முதல்ல இந்த விஷயத்தை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். திமுக இந்த இடத்துல ஒரு பிளே பண்றாங்க, அதாவது ஒரு உண்மையை மறைக்கிறாங்க. மத்திய அரசே சொல்லிருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அது பொய். மத்திய அரசுடைய வேலை என்ன, மத்திய அரசாங்கத்துடைய வேலை என்ன, இந்த திட்ட அறிக்கை துறையுடைய வேலை என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் டேட்டாவை மட்டும் வாங்கி அதை அக்குமுலேட் பண்ணி அதை கம்பைல் பண்ணி ஒட்டுமொத்த டேட்டாவை வெளியிடுவாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய வேலை. இப்போ உதாரணத்துக்கு NCRB டேட்டான்னு ஒன்று இருக்கும். NCRBனா என்ன? நேஷனல் கிரைம் ரேட் பியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய குற்றப்பதிவேடு. இந்த தேசிய குற்றப்பதிவேடில் தான் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னென்ன குற்றங்கள் நடக்கிறது, எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கிறது, எவ்வளவு கொலை, எவ்வளவு கொள்ளை, எவ்வளவு பாலியல் வன்புணர்ச்சி, எவ்வளவு பெண்களுக்கு எதிரான வன்முறை, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை, ஆணவ கொலைகள், வரதட்சணை கொலைகள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கேட்டகரைஸ் பண்ணி அவங்க ஒரு டேட்டா கொடுப்பாங்க. இந்த டேட்டாவை எங்கிருந்து எடுக்கிறாங்க? நம்ம மாநில அரசாங்கம், மாநில காவல்துறை பதிவு செய்கிறாங்க இல்லையா, FIR, இதுல இருந்து தான் அவங்க எடுப்பாங்க. மத்திய அரசு எந்த ஆய்வும் செய்யறது கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் போயிட்டு இங்க என்ன குற்றம் நடந்திருக்கு, எத்தனை கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஆய்வு செய்யறது கிடையாது. தமிழக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய, இங்க பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரத்திலிருந்து அப்படியே எடுத்து அந்த டேட்டாவை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அவங்க ஒரு டேட்டாவை வெளியிடுவாங்க. கொலைகள் நடந்திருக்கு, அதுல உத்தரப்பிரதேசம் முதலிடம், தமிழ்நாடு 2ஆம் இடம். ஆணவ கொலைகள் இத்தனை நடந்திருக்கு, அதுல இந்த மாநிலம் முதலிடம், இந்த மாநிலம் 2ஆம் இடம், இப்படின்னு ஒரு டேட்டாவை கொடுப்பாங்க. ஒவ்வொரு இதுலையும் டேட்டாவை கொடுப்பாங்க. ஆனா இந்த உண்மையை மறைத்து என்னமோ மத்திய அரசே ஆய்வு செய்து இந்த டேட்டாவை வெளியிடுற மாதிரி திமுக இங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்கொள்வதற்காக, நம்ம ஆட்சி தான் சிறந்த ஆட்சி அப்படின்னு மக்களை நம்ப வைப்பதற்காக உண்மையை மறைச்சு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாஜக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த ஆட்சி சரியில்லை, இது தமிழகம் பின்னோக்கி போயிட்டு இருக்கு, வளர்ச்சி பாதையில் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னா அதை கவுண்டர் பண்றதுக்கு என்ன பண்றாங்க பாருங்க, மத்திய அரசு இப்படி ஒரு டேட்டா கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய அரசு கொடுக்கல, தமிழக அரசு என்ன கொடுத்ததோ அதைத்தான் மத்திய அரசு திரும்ப கொடுக்கிறது. இங்க டேட்டாவை ஆய்வு செய்யறதுக்கெல்லாம் மத்திய அரசுக்கு அதிகாரமே கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ இவங்க 11.19% வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்கன்னா அது தமிழக அரசு கிளைம் பண்றாங்க, நாங்க இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கோம்னு கிளைம் பண்றாங்க, அதை மத்திய அரசு வெளியிடுறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி தமிழகத்துடைய இந்த 11.19% வளர்ச்சிக்கு மத்திய அரசு எந்த இடத்துலையும் சர்டிபிகேட் கொடுக்கல. ஆனா மத்திய அரசே சான்றிதழ் கொடுத்த மாதிரி தான் இவங்க கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் பொய்யே அதுதான்.
ஸோ அங்கேயே வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த 11.19% உண்மையா அப்படிங்கிற கேள்வியில் அந்த சந்தேகங்கள் இன்னும் அதிகமாகுது. இரண்டாவதாக, இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி அப்படிங்கிறது நாட்டிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. சரி, ஓகே. இதே மாதிரி தமிழ்நாடு கடைசியாக எப்போ இரட்டை இலக்கத்தில் வளர்ந்தது அப்படின்னா அதுவும் திமுக ஆட்சி. எப்போ? 2010-11 2010-11 வரைக்கும் அந்த திமுக ஆட்சியில் இதே மாதிரி இரட்டை இலக்க வளர்ச்சி. அதுவும் அப்போ எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 13.5% பக்கம் வந்து வளர்ந்துருக்காங்க. 13.5%. இப்போவாது 11.19%. இந்தியா ஆவரேஜாக 6.5%. தமிழ்நாடு 11.19%. ஆனால் 2010-11 தமிழகம் வந்து 13.5%. அந்த டேட்டாவையும் இவங்க கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2010-11 திமுக ஆட்சி எப்படி இருந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? மின்வெட்டு பிரச்சனை உச்சத்தில் இருந்தது. ஒரு நாளைக்கு வந்து 10லேருந்து 12 மணி நேரம் கரண்டே இருக்காது. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் தமிழகம் வந்து 13.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு இவங்க வந்து கணக்கு சொல்கிறாங்களே, இது எப்படி நம்ப முடியும்? இன்னைக்கு வந்து 24 மணி நேரமும் தடையில்லாத மின்சாரம் இருக்கிற இடத்துலையே 11.19% தான் நம்மளுடைய வளர்ச்சி. அதுக்கப்புறம் எத்தனையோ தொழிற்சாலைகள் வந்தாச்சு, எத்தனையோ இண்டஸ்ட்ரிகள் டெவலப் ஆயிருக்கு. இதெல்லாம் இருந்தும் இன்னைக்கு 11.19. ஆனால் 14 வருடங்களுக்கு முன்னாடியே நாங்கள் 13% மேலே வளர்ச்சியை காமிச்சிருக்கோம் அப்படின்னு திமுக கிளைம் பண்றாங்க. அதுவும் மின்வெட்டு பிரச்சனை உச்சத்தில் இருந்த போது ஒரு நாளைக்கு பாதி தான் கரண்டே இருந்தது. அவன் ஜெனரேட்டர் போட்டு அப்படியே ரத்த கண்ணீர்ல கதறிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நாங்கள் 13.5% அப்படின்னு இவங்க நம்பர் சொல்றாங்க அப்படின்னா அங்கே இந்த சந்தேகம் ஊர்ஜிதமாகிறது. அப்போ இந்த 11.19%ல் ஏதோ சிக்கல் இருக்கு. இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம கேட்டே ஆக வேண்டிய நிலைமையில இருக்கும். இப்போ திமுகவுக்கு வழக்கமாக கேள்வி கேட்டாலே பிடிக்காது. யாராவது திமுகவை கேள்வி கேட்டால் உடனே அவனை வந்து சங்கி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் சங்கின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற பயத்திலேயே வந்து வேறு யாருமே வந்து கேள்வி கேட்கறது இல்லை. ஆனாலும் நம்மலாம் வந்து சங்கி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம அந்த கேள்வியை கேட்போம். லாஜிக்கலான கேள்விகளை கண்டிப்பாக நம்ம திமுக அரசாங்கத்தை நோக்கி கேட்கணும். இந்த கேள்விகளை நம்ம அரசியல் கட்சிகள் கேட்பாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா எதிர்கட்சிகள் இதை பற்றி பேசினாலே அது வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜாக போயிடும். இதை வந்து கேள்வி கேட்டாலே வழக்கம் போல் திமுகவுடைய அந்த ஈகோ சிஸ்டம் இவங்களை எல்லாம் வந்து தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு வில்லனாக காண்பிப்பார்கள். அப்படிங்கிறதுனால சரி என்னத்தையோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். பாஜக கூட இதை பற்றி பேசாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம பேச வேண்டியது மிக மிக முக்கியம். உண்மையிலேயே வந்து தமிழகம் 11.19% வளர்ந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த வளர்ச்சி வந்து இப்போ தமிழகத்துடைய நிதி நிலைமையில எதிரொலிக்கணுமா வேண்டாமா? நம்ம போன வருஷம் 9% வளர்ந்துருந்தோம். இந்த வருஷம் 11.19% வளர்ந்துருக்கோம். அப்படிங்கிற போது அந்த 2% வளர்ச்சி நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையில் எதிரொலிக்கணுமா வேண்டாமா? நம்மளுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷனில் எதிரொலிக்கணுமா வேண்டாமா? நம்மளுடைய அந்த பொருளாதார வளர்ச்சியில் ஜிஎஸ்டிபியில் எதிரொலிக்கணுமா வேண்டாமா? ஆனால் இதெல்லாம் எதிரொலித்திருக்கிறதா? இந்த வளர்ச்சி நம்மளுடைய பட்ஜெட்டில் இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம். நம்ம வந்து சந்தேகம் மட்டும் பட வேண்டாம். நம்ம லாஜிக்கலாக இதற்கு வந்து ஏதாவது விளக்கம் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தமிழகத்துடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு? படு பயங்கர அதல பாதாளத்தில் இருக்கு அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். எதுக்குமே இவங்க கிட்ட காசு கிடையாது. எதை கேட்டாலும் வந்து காசு இல்லை காசு இல்லை காசு இல்லைன்னு மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கே வந்து இந்த அரசாங்கம் திணறிட்டு இருக்கு. போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு வந்து அவங்க ரிட்டையர் ஆகி போனாலும் அவங்களுக்கான ஓய்வூதிய பலன்களை கொடுப்பதில்லை. ஏற்கனவே வந்து அரசு துறைகள் அத்தனையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மருத்துவர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், மின்சார வார ஊழியர்கள் போராட்டம், இப்படி அத்தனை துறைகளிலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக? அவங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு. அதையெல்லாம் வந்து எதையாவது நிறைவேற்றுங்க அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இந்த போராட்டங்கள் அனைத்தும் அதிமுக ஆட்சியிலையும் நடந்தது. அத்தனை ஊழியர் சங்கங்களும் அதிமுக ஆட்சியில் போராடி கொண்டிருந்த போது அந்த போராட்டங்களுக்கெல்லாம் நேரில் சென்ற ஸ்டாலின் என்ன பண்ணாரு? அடுத்த நம்ம ஆட்சி தான், நம்ம ஆட்சி வந்தோடனே உங்க கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதி எல்லாம் இவங்க திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் கொடுத்து
அவங்களுடைய ஓட்டுகளை எல்லாம் வாங்கித்தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஏன் தான் அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றலை அப்படின்னா பணம் இல்லை. எதை கேட்டாலுமே பணம் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த திமுக அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி, அந்த நம்ம வரியா வசூல் செய்யற பணத்தை எல்லாம் என்னையா பண்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு இவங்க ஒரு சப்பக்கட்டு காரணம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அது என்னன்னா, மத்திய அரசு பணம் தரல அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இங்க யாரும் எந்த கேள்வியும் கேட்கவே முடியாது. எல்லாத்துக்கும் பாஜக தாங்க காரணம் அப்படின்னு தான் இவங்க எல்லாத்து விஷயத்துக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பாஜக பணம் தரல, மத்திய அரசு பணம் தரல. சரி, எவ்வளவு தரணும்? யாராவது கேட்குறாங்களா அந்த கேள்வியை? நேற்று கூட நான் ஒரு வீடியோவில் பேசும்போது இதை பற்றி சொன்னேன். 3 கேள்விகள். மத்திய அரசு பணம் தரணுமா? சரி, ஓகே, உன்னுடைய குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மத்திய பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது, சரி. ஆனால் நான் கேட்குற 3 கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். முதல்ல, தமிழகம் வரியாக செலுத்திய தொகை எவ்வளவு? ஒரு நிதியாண்டை எடுத்துக்கோ, 2024-25. இந்த நிதியாண்டில் ஒட்டுமொத்தமாக தமிழகம் ஜிஎஸ்டி கலெக்ஷனாக, இன்கம் டேக்ஸாக, நேரடி மற்றும் மறைமுக வரி வருவாயாக எல்லாம் மொத்தமாக மத்திய அரசுக்கு நம்ம எவ்வளவு வரியாக செலுத்தினோம், அந்த தொகை எவ்வளவு? இரண்டாவது, நமக்கு வரவேண்டிய தொகை எவ்வளவு? நம்மளுக்கு ஜிஎஸ்டியில் எவ்வளவு பங்குன்னு இருக்கு. அதே மாதிரி இன்கம் டேக்ஸு, சர்வீஸ் டேக்ஸ், வேறு மற்ற டேக்ஸ்களை எல்லாம் எவ்வளவு பர்சன்டேஜ் மாநிலத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. அப்படி அந்த ஃபார்முலா படி தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி எவ்வளவு? மூன்றாவதாக, நம்மளுக்கு வந்த நிதி எவ்வளவு? மத்திய அரசு எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க அதை சொல்லு. ஒரு தொகை, ஒரு நிதியாண்டில் நம்ம எவ்வளவு வரியாக கட்டியிருக்கோம், நம்மளுக்கு எவ்வளவு வரணும், நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு, இந்த கணக்கை நீங்கள் சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறமா அதுக்கப்புறமா மத்திய அரசு மேலே நீங்கள் பழிய போடுங்க, நானும் கூட சேர்ந்து நான் பேசுகிறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. இதை பெருசாக யாரும் பேசுகிறதே இல்லை. நான் திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கேன். மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க, அது பத்தலை அப்படிங்கிறது வேணா திமுகவுடைய குற்றச்சாட்டாக சொல்லலாம். ஆனால் அதற்கும் அவங்க விளக்கம் கொடுக்கணும். எங்களுடைய வரிப்பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறீங்க, எங்களுடைய வரிப்பணத்தை வாங்கி வட இந்தியாவில் வளர்ச்சி பணிகள் செய்கிறீங்க, ஏன் வரிப்பணம் தானே, உங்கள் அப்பா வீட்டு பணமா, இப்படியெல்லாம் கேட்குற திமுக முதல்ல இதற்கு கரெக்டான விளக்கம் கொடுக்கணும், கரெக்டான நம்பரை சொல்லணும், டேட்டா கொடுக்கணும். ஆனால் இவங்க எந்த டேட்டாவும் கொடுக்க மாட்டாங்க, எந்த கேள்விக்கும் பதிலே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த நிதி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறதும் பொய்யான குற்றச்சாட்டு தான். மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அது எப்படிங்க திமுக இத்தனை நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடியதுக்கு ஆதாரம் தமிழக அரசு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்லேயே இருக்குது. இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க இல்லையா, இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க இல்லையா, அந்த பட்ஜெட்டில் சென்ற நிதியாண்டு, அதாவது 2024-25 அந்த நிதியாண்டில் மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய வரித்தொகை எவ்வளவு அப்படின்னு பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருப்பாங்க. அது எவ்வளவுன்னா 49,000 கோடி ரூபாய். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கணக்கு ஜிஎஸ்டி பணம் ப்ளஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸில் நம்மளுக்கு பர்சன்டேஜ், இந்த கணக்கெல்லாம் போட்டு நம்ம இவ்வளவு நம்மளுக்கு வரி வருவாய் வரும், அதுலேருந்து மத்திய அரசு இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எஸ்டிமேஷன், அதுதான் 49,000 கோடி ரூபாய். சரி, மத்திய அரசு அதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் தமிழக அரசு பட்ஜெட்லேயே இருக்குது. மத்திய அரசு எவ்வளோ கொடுத்துருக்காங்க தெரியுமா? 52,000 சில்லற கோடி ரூபாய். அதாவது நம்ம எஸ்டிமேஷன் போட்டதை விட மத்திய அரசு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலை, திமுகவுடைய பட்ஜெட் சொல்லுது. அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுக்கான ஆதாரம் அவங்களுக்கே தெரியும். அப்போ இந்த விஷயத்திலையும் திமுக பொய் சொல்கிறது அப்படிங்கிறது உண்மை. நம்மளுக்கு 11.19% வளர்ச்சி இருக்கிறது. மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி ரூபாய் பணம் தராங்க. நமக்கு டாஸ்மாக் வருமானம் கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி ரூபாய். அது போக நம்மளுக்கு வரி வருவாய் நிறைய இருக்கு. இதெல்லாம் இல்லாம இந்த திமுக அரசாங்கம் வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. இத்தனை பணத்தையும் வச்சும் இவங்க என்ன பண்றாங்க, பட்ஜெட் பற்றாக்குறை பட்ஜெட் போடுறாங்க. நம்மளுக்கு பத்தல, கிட்டத்தட்ட ஒரு 3% 4% ஃபிஸ்கல் டெபிசிட். அப்படிப்பட்ட நிலைமையில எப்படி இந்த 11.19% பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க முடியும்? இந்த வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பட்ஜெட்ல தெரியணும் இல்ல, நம்ம அரசாங்கத்துடைய நிதி நிலைமையில தெரியணும் இல்ல, வரி வருவாய் அதிகமாக இருக்கணும் இல்ல, நம்மளுடைய கடன் குறைஞ்சிருக்கணுமா வேண்டாமா, நம்ம பற்றாக்குறை குறைஞ்சிருக்கணுமா வேண்டாமா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்ப எப்படி இந்த வளர்ச்சியை நம்ம நம்புறது?
அப்போ அதுவும் வந்து ஒரு சந்தேகம். இப்போ இவங்க அடிக்கடி கிளைம் பண்ணுறது என்ன, நாங்கள் தான் வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அதுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 11.19% வளர்ச்சி வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷனில் கூட நம்மளுக்கு தெரியல. இப்போ போன மாதம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜூலை மாதம் 2025 நான் சொல்கிறது, நீங்கள் போய் நெட்டில் போட்டு ஜூலை மந்த் ஸ்டேட் வைஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். அதில் போட்டு பாருங்கள், மகாராஷ்டிரா நம்பர் 1ல் இருக்குது, 2வது கர்நாடகா இருக்குது, 3வது குஜராத் இருக்குது, 4வது தான் தமிழ்நாடு இருக்குது. கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா எல்லாமே இந்த வளர்ச்சியை சொல்லலை. கர்நாடகாவில் எனக்கு தெரிஞ்சு 8% என்னமோ, மகாராஷ்டிராவும் 7% தான், குஜராத்தும் வந்து 7.5-8% தான். ஆனால் அவங்கள விட கிட்டத்தட்ட 3% வளர்ச்சி அதிகமாக காட்டக்கூடிய தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது ஜிஎஸ்டி கலெக்ஷனில். அப்போ அந்த வளர்ச்சி வந்து அங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகலை, அங்கேயும் எதிரொலிக்கலை அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. சரி, இத்தனை பணம் வருது, டாஸ்மாக் வருமானம் வருது, வரி வருவாய் வருது, ஜிஎஸ்டி கலெக்ஷன் இருக்குது, நீங்கள் அது இல்லாமல் கடன் வாங்குறீங்க, சரி இந்த பணத்தையெல்லாம் வச்சு என்ன தான் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. ஏன்னா இவங்க எதை கேட்டாலும் பணம் இல்லை அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறாங்க. பழியை தூக்கி மத்திய அரசு மேலே போடுறாங்க. சரி, அதுவும் வேண்டாம்ப்பா, ஒருவேளை வந்து வளர்ந்த மாநிலத்துடைய உள்கட்டமைப்புகளுக்காக ஏதாவது செலவு பண்ணுறாங்க, ரோடு போடுறாங்க, பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கே வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்தால் பணம் வேணும்னு கேட்டால் அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்ககிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் இந்த வளர்ச்சி மட்டும் நாங்கள் இவ்வளவு அப்படின்னு சொன்னால் எப்படி நம்புறது? அதுக்கு ஏதாவது வந்து காமிக்கணும் இல்லையா, ஒரு ப்ரூஃப் காமிக்கணும் இல்லையா? அப்போது இதில் ஏதோ வந்து ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சந்தேகப்படுறேன். இந்த நாட்டுடைய குடிமகனாக இதை சந்தேகப்படுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் சந்தேகப்படுறேன். இதை வந்து அவங்க இல்லை, இது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு அவங்க ப்ரூஃப் காமிச்சாங்க அப்படின்னா நம்ம தாராளமாக நம்பிட்டு போகலாம். அவங்க ப்ரூஃப் காமிக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்மளுடைய நிதி நிலைமை சரியாக இருக்கணும், ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும், இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதில் எதுவுமே நடக்காமல் ஆனால் நம்பரை மட்டும் சொல்லி நாங்கள் பாருங்கள் 11% வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ அதனால் இந்த வளர்ச்சி விகிதம் மறுபடியும் மீண்டும் வந்து திமுக மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இதை செய்திருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு எழும்புது. ஏன்னா இதை கேள்வி கேட்டாலே உடனே வந்து அவங்களெல்லாம் வந்து தமிழுக்கு எதிரானவர்கள், தமிழர்களுக்கு எதிரானவர்கள், தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள், இந்த மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு கட்டம் கட்டிடுவாங்க. அதனால் இவங்க வந்து எந்த பொய்யை வேணாலும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. திமுக ஒன்றும் பொய் சொல்லாத உத்தமர்கள் கிடையாது. அவங்க வந்து 2017 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது அத்தனையுமே பொய். அந்த பொய்யை மக்களை நம்ப வைக்கிறாங்க. அதற்கான ஊடக பலம் அவங்கக்கிட்ட இருக்குது, அதற்கான சப்போர்ட் சிஸ்டம் அவங்கக்கிட்ட இருக்குது, கூட்டணி கட்சிகள் இருக்குது. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே பொய்யை 1,00,000 தடவை சொல்லி மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்க. அது மட்டும்தான் அவங்களுடைய திறமை. அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் அத்தனையும் பொய். அவங்க வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் பொய். எதையுமே வந்து நிறைவேற்றலை. அப்படிப்பட்டவங்க இந்த விஷயத்தில் மட்டும் பொய் சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 11.19% வளர்ச்சி அப்படிங்கிறது சந்தேகத்துக்கிடமான வகையில் இருக்கிறதுனால இதற்கான தரவுகளை, உண்மையான தரவுகளை வந்து தமிழக அரசாங்கம் கொடுக்க வேண்டும், திமுக அரசு கொடுக்க வேண்டும். வெறும் விளம்பரம் பண்ணுறதில் மட்டும் கவனம் செலுத்தாதீங்க. இந்த வளர்ச்சி வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டில் எதிரொலிக்கணும். அதற்கு வந்து நீங்கள் ஆதாரங்கள் கொடுங்கன்னு கேட்குறோம். இப்போ நான் சொன்ன தகவலில் ஏதாவது பிழைகள் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் சுட்டி காட்டுங்க. நான் அதை மாற்றிக்கிறதுக்கும் தயாராக இருக்கேன். நன்றி.